வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் சரக்கடிச்சுட்டு போலீஸ் கிட்ட நை நைன்னுட்டு இருக்காரு. ஸ்டேஷனுக்கு வந்தும் கூட அவர் அடங்கவே இல்ல. இதுல அப்பப்ப என் தம்பி யாருன்னு தெரியுமா? அவன் இங்க வந்தா நான் அடிச்சு தூள் பண்ணிருவான்னு ஒரே பீத்தல் வேற. போதை தெளியறவர்னு அடிக்க வேணான்னு பாக்குறேன்னு போலீஸ் தலைவிட பல இடத்துலயே வந்து சப்புன்னு உட்கார்ந்துடுறாரு. தடுமாறி விழுந்ததுல கையில கொஞ்சம் அடிபட கைய தடவி விட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. பார்க் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்ல அண்ணாமலையும் முத்துவும் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. காரை நிறுத்துற முத்து, அப்பா அப்பா நீ உள்ளர இருப்பா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேங்கிறாரு. இல்லடா நானும் வர்றேன்னு அண்ணாமலை இறங்க, அங்கெல்லாம் வேணாம்ப்பா நீ கார்லயே உட்காருப்பா அப்படின்னு முத்து சொல்ல, நானும் வந்து பேசுறேன் வாடா அப்படின்னு அண்ணாமலை போக முத்துவும் பார்க் ஃப்ரெண்டும் கூடயே போறாங்க. அங்க உள்ளர நுழைஞ்சவனே ரைட்டர் கிட்ட, சார் இங்க மனோஜ்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அவரு எங்க அப்படின்னு கேக்குற முத்து டக்குன்னு திரும்பி பார்க்க, அங்க சட்டை இல்லாம புலம்பிக்கிட்டு பீரோவுக்கு முட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க மனோஜ் பாத்துடுறாரு. பாக்குற பார்க் ஃப்ரெண்டு பதறி போய், என்னப்பா சட்டை இல்லாம உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க, மனோஜ்னு பதறிக்கிட்டு ஓடுறாரு அண்ணாமலை. அப்பான்னு அவர் எந்திரிச்சிட்டு இருக்க, என்னடா என்னடாப்பா இதெல்லாம், ஏன்டா சட்டை கூட இல்லாம உட்கார்ந்துருக்க, இந்த நிலைமையிலயாடா உன்னை நான் பார்க்கணும், இதுக்காக தான் உன்னை நான் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து உன்னை இப்படி பார்க்கணுமா, ஏன்டா இப்படி, எதுக்காகடா இப்படிலாம் பண்ண அப்படின்னு ரொம்பவே பையனை தாங்கி பிடிச்சிட்டு வருத்தப்படுற அண்ணாமலை, சார் ஏங்க சார் சட்டை இல்லாம உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. பேண்ட்டை விட்டு வச்சிருக்கோமேன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு அவரு சொல்ல, ரைட்டர் கிட்ட இருந்து போற கான்ஸ்டபிள் கிட்ட, சார் என்னங்க சார் கொலை பண்ண அக்யூஸ்ட் மாதிரி அவனை இப்படி உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு முத்து கோவமா கேட்க, வந்துட்டான்டா அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாரு மனோஜ். இவன் தானே அன்னைக்கு ஸ்டேஷன்ல எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்கினவன் அப்படின்னு அந்த போலீஸ் கேட்க முத்து அமைதியா நிக்கிறாரு. சார் அவரு நிறைய டிகிரி எல்லாம் படிச்சிருக்காரு சார், ஒரு ஷோரூமோட ஓனருங்க சார்ங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு. யாரா இருந்தா என்னையா, தண்ணிய போட்டுட்டு அலும்பு பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் வாங்கலான்னு கேட்டுட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. சரியா அந்த நேரம் கிராஸ் பண்ணிட்டு முத்துவ பாக்குறாரு. ஏய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அவன் தம்பியாங்க சார் இவரு அப்படின்னு ரைட்டர் சொல்ல, ஓ இவன் தம்பியா, மொத்த குடும்பமும் இப்படிதானா அப்படின்னு அருண் கேட்க, நீங்க தான் அவனை கூட்டிட்டு வந்ததா அப்படின்னு முத்து வெறப்பா கேட்க, ஏய் கூட்டிட்டு வரல தூக்கிட்டு வந்தோம், அவ்வளவு போதை அவனுக்கு அப்படிங்கிறாரு அருண். என் மேல இருக்க கோவத்தை இப்படி காட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு முத்து கேட்க, யோ அவன் உன் அண்ணன்னு இப்பதான் ஏன் தெரியும், நீ ஒரு ரவுடினா உன் அண்ணன் குடிகாரனா இருக்கான் அப்படின்னு அருண் அசால்ட்டா சொல்ல, சார் 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 அவன் குடிகாரன்லாம் இல்ல, அது ஒரு பிரச்சனை, இன்னைக்குதான் வாட்டி அவரு குடிக்கிறாருங்க சார் அப்படின்னு முட்டபாஸ் சொல்ல, குடிச்சா வீட்ல போய் படுக்கணும், வண்டி ஓட்டிட்டு வந்து அவனை செக் பண்ணா எங்களையே சாரி கேட்க சொல்றாங்கிறாரு அருண். அண்ணாமலை கையில இருந்து நழுவி வர்ற மனோஜ் அருண் கிட்ட வந்து, ஏய் போலீஸ் சாரி கேக்கலையா, சாரி கேக்குறியா இல்லையா, சாரி கேட்காம விட மாட்டேன் ப்ரோ அப்படின்னு மறுபடியும் அலப்பறைய ஆரம்பிக்க, அண்ணாமலை இழுத்து இழுத்து பிடிக்கிறாரு. கொஞ்ச நேரம் சும்மா இரு ப்ரோ அப்படின்னு மொட்டபாசும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வாடான்னு மனோஜ் இந்த பக்கம் இழுத்துக்கிற அண்ணாமலை, சார் அவன் செஞ்சது தப்புதாங்க சார், அதுக்காக இவனை சட்டை இல்லாம உட்கார வச்சிருக்கீங்களேன்னு சங்கடப்படுறாரு அண்ணாமலை. நல்லாதான் உட்கார வச்சிருந்தோம், சாரி கேளுங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தான், அதுக்கப்புறம் தான் இப்படி இப்படி உட்கார வச்சிட்டோன்னு அருண் சொல்ல, மனோஜ் பக்கம் திரும்புற அண்ணாமலை, டேய் இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் நான் இன்னும் உயிரோட இருக்கிறேனாடா அப்படின்னு வருத்தப்படுறத முத்து பார்த்துட்டு ரொம்பவே சங்கடப்படுறாரு. பசங்களை பெத்தா மட்டும் போதாது, ஒழுங்கா வளர்க்கணும், இல்லனா ரவுடியாவும் குடிகாரனாவும் அக்யூஸ்டாவும் தான் இருப்பான் அப்படின்னு அருண் சொல்ல ரொம்பவே சங்கடப்படுறாரு அண்ணாமலை. இந்த அட்வைஸ் எல்லாம் உங்ககிட்ட யாரும் கேட்கல, என் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு தகுதியும் இல்ல வயசும் இல்ல அப்படின்னு முத்து காட்டு கத்தல் கத்துறாரு. நியாயப்படி நீ இங்கதான் இருக்கணும், அதுவும் ஒரு நாள் நடக்கும் அருண். சார் அப்படின்னா அண்ணாமலை கூப்பிட திரும்புறாரு. சார் என் பையன் பண்ணினது எல்லாமே தப்புதான், அவனை மன்னிச்சிருங்க சாருங்கிறாரு அண்ணாமலை. அவனை அப்படிலாம் விட முடியாதுங்க, கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, கோர்ட்டுக்கு அனுப்புறோம், அங்க போய் பாத்துக்கங்கன்ட்டு அருண் வேகமா போயிடுறாரு. என்னடா இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாங்கன்னு முத்துக்கிட்ட அண்ணாமலை கேக்குறாரு. இல்லப்பா நான் பேசுறேன் அப்படின்னு முத்து போக, அந்த பக்கம் முட்டு கொடுத்துட்டு நின்ன மனோஜ் வர்றாரு. ஏய் முத்து, இவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, உன்னை பத்தி பெருசா பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன், எல்லாரையும் அட்ரா எல்லாரையும் அட்ரா, இவங்க 2 பேரு, இவரு ஒருத்தரு, இங்க இருக்கிறவர் ஒருத்தரு, அப்புறம் இவங்க 2 பேரு என் சட்டையை வேற கழட்டிட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ரவுண்டு கட்டி இங்கேயும் அங்கேயுமா போய் ஒருத்தரையா காட்டிட்டு இருக்காரு மனோஜ். அண்ணாமலை மனோஜை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காரு. டைரக்டருக்கு மனோஜ் மேல என்ன கோவமோ தெரியல, ஒரே நாள்ல மனோஜோட சட்டையை கழிச்சிட்டு அவரோட மொத்த இமேஜையும் டோட்டலா டேமேஜ் பண்ணிடுறாங்க. யாரையும் விடாத எல்லாரையும் அடி அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. டேய் மனோஜ் கொஞ்சம் அமைதியா இருடா மனோஜ் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாரு அண்ணாமலை. இத பாக்குற அருண் டென்ஷன் ஆயிடுறாரு. அதான் உன் அண்ணன் சொல்றானே, ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கான், என் தம்பி வந்து அப்படியே கிழிச்சிருவான்னு,
எங்க அடி பாக்கலான்னு உசிப்பி விடுறாரு அருண். உனக்குதான் ரவுடித்தனம் ஈஸியா வருமேப்பா. நீதான் சட்டை பாக்கெட்லாம் கிழிச்சிருவியே. இந்த சட்டையிலயும் பாக்கெட் இருக்கு. எங்க கை வை வா பாக்கலாம். வா அப்படின்னு அருண் கூப்பிட்டுட்டு இருக்காரு முத்துவ. முத்து கஷ்டப்பட்டு அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு மெதுவா அவங்க கிட்ட வர்றாரு. வாடா 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 முத்து வா வந்து அடி வா அப்படின்னு அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல வந்துட்டு சார் என் மேல இருக்க கோவத்தெல்லாம் அவன்கிட்ட காட்டிட்டு இருக்காதீங்கன்னு முத்து சொல்ல, கோவப்படுற அளவுக்குலாம் நீ பெரிய ஆள்லாம் இல்லையாங்கிறாரு அருண். இப்ப என்ன அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா பின்னாடி தானே உட்கார்ந்து இருந்தான். அவன் எதுக்கு இப்ப புடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு முத்து கொஞ்சம் வேகமா கத்த டக்குன்னு எழுந்திருக்கிறாரு. இந்த மாதிரி சவுண்ட் விடுற வேலையெல்லாம் ஸ்டேஷனுக்குள்ள வேண்டாம். அப்புறம் ஓ சட்டையும் கழட்டி உட்கார வச்சிருவேன் அப்படின்னு அருண் முறைக்க அவரை முத்து முறைக்க 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிட்டு நிக்கிறாங்க. முத்து நீயும் கொஞ்சம் அமைதியா பேசு. சார் என் பையன் ஏதோ மன கஷ்டத்துல குடிச்சிட்டான். அதான் அவன் சுயநினைவு இல்லாம பேசுறாங்க சார், மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு அண்ணாமலை தாங்கி பிடிச்சிட்டு மனோஜ் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் விட முடியாதுங்கன்னு அருண் சொல்ல, ஏன் விட முடியாது? இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட நான் பேசுறேன், எங்க அவருன்னு கேக்குறாரு முத்து. அவர் இருக்க தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற. இன்னைக்கு அவனை காப்பாத்த முடியாதுங்கிறாரு அருண். உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சுன்னு முத்து ரைட்டர் கிட்ட வர்றாரு. சார் சார்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. சார் இன்ஸ்பெக்டர் சார் அப்படின்னு கேட்க, சார் ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாருங்கிறாரு ரைட்டர். யோ நீ முதல்ல வெளியே போன அருண் கோவமா சொல்ல, நான் எதுக்கு வெளியே போகணும் அப்படின்னு முத்துவும் கோவமா வர்றாரு. ஒழுங்கு மரியாதையை வெளியில போயிட்டு இல்ல இவனை தூக்கி லாக்அப்ல வச்சிருவேன் அப்படின்னு அருண் சொல்ல, என்ன 4 பேரா இருக்காங்கன்னு அங்க உட்கார்ந்துருக்கவங்கள பார்த்து கேக்குறாரு மனோஜ். முத்து நீ வெளியே போப்பாங்கிறாரு அண்ணாமலை. இல்லப்பா இவர் ஏன் மேல இருக்க கோவத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு முத்து கத்த, ஏன்பா சொல்றத கேளுப்பா வெளியே போங்கிறாரு அண்ணாமலை. ஏய் பிரச்சனையை நீயே பெருசு பண்ணாத வாப்பா வான்னு முத்துவ பிடிச்சு பார்க் ஃப்ரெண்ட் வெளியே கூட்டிட்டு போறாரு. சார் என் பையன் மனோஜ் தப்பு பண்றவன் இல்ல, நிறைய படிச்சிருக்கான், நல்ல பையன் சார், அவனை விட்டுருங்க சார், அவனுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு கும்பிடுறாரு அண்ணாமலை. அப்பா நீ ஏன்பா மன்னிப்பு கேக்குற? அவங்க தான்ப்பா மன்னிப்பு கேட்கணும், சாரி கேட்கவே இல்லப்பா அப்படின்னு விடாம சொல்லிட்டே இருக்க. அண்ணாமலையே அமைதியா இருடா டேய், ஓரமா இல்ல அமைதியா இருடா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு அப்படின்னு அருண் கேக்குறாரு. சார் அவன் சாதாரணமா இருந்தா இப்படி எல்லாம் பேசுறவன் இல்ல, தயவு செஞ்சு விட்டுருங்க சார், புள்ளைய பெத்த அப்பனா நான் கேக்குறேன் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, எஸ்ஐ வருவாரு அவர்கிட்ட பேசிக்கங்க போங்கங்கிறாரு அருண். சரி வான்னு மனோஜ கூப்பிட, அப்பா அந்த சாரிப்பா அவங்க கேட்கவே இல்லப்பான்னு மனோஜ் உளறிட்டு இருக்க. சரி வா வான்னு கூட்டிட்டு வர்றாரு அண்ணாமலை. அப்புறம் நான் சட்டை கழட்டிட்டு இருந்ததுக்கெல்லாம் மரியாதையும் இல்லையாப்பா அப்படின்னு தள்ளாடிட்டு இருக்க மனோஜ கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு அண்ணாமலை. அப்போ எஸ்ஐ உள்ளரநிலைய ஸ்டேஷன்ல எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க. வணக்கம் சார்னு அண்ணாமலை சொல்ல, இவர் யாருங்கிறாரு மனோஜ். மனோஜ் என் பையன் தான் அப்படின்னு அண்ணாமலை ஆரம்பிக்க, என்ன சார் தண்ணிய போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவரு கேட்க, தப்புதாங்க சார், குடும்பத்துல ஒரு பிரச்சனை அதனால குடிச்சிட்டான், மத்தபடி அவன் குடிக்கிற பழக்கம் இல்லைங்க சார், இவனை விட்டுருங்க சார், இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க சார், என் பையனை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலங்க சார் அப்படின்னு அண்ணாமலை கெஞ்சு. நீங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேக்குறாரு எஸ்ஐ. நான் ரயில்வேல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டேன், என் பையனை விட்டுருங்க சார், இனிமேல் தப்பு பண்ணாம இருக்க நான் புத்தி சொல்லிக்கிறேங்க சார், ப்ளீஸ் சார்னு அண்ணாமலை கேட்க, அருண்னு கூப்பிடுறாரு. சார்னு வராரு அருண். இவர் அனுப்பிடுங்கன்னு அருண் கிட்ட எஸ்ஐ சொல்ல, சார் போர்ட்ல அப்படிங்கிறாரு அருண். இன்னும் எஃப்ஐஆர் போடல, அனுப்பிடுங்கன்னு எஸ்ஐ சொல்ல சரின்னு தலையாட்டுறாரு அருண். புள்ளைய இப்படி பாக்குறப்ப எந்த அப்பாவால தாங்கிக்க முடியும்? ஒரு அப்பாவோட வலி என்னன்னு அவர் கண்ணுல தெரியுது. பாவையா அவர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு, வான் பண்ணி அனுப்பிச்சுடு அப்படின்னு எஸ்ஐ சொல்ல சரிங்க சாருங்கிறாரு அருண். அண்ணாமலை முகம் முழுக்க வலியோடு நின்னுட்டு இருக்காரு. அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற அருண் அந்த பக்கம் போயிட மனோஜ கையில புடிச்சிட்டு அனாதையா நிக்கிற மாதிரி நிக்கிறாரு அண்ணாமலை. இன்னொரு டிராபிக் கான்ஸ்டபிள் இந்தாங்க சட்டைன்னு கொண்டு வந்து கொடுக்காத கையில வாங்குறாரு. ஏன் சட்டை தான் பண்ணு மனோஜ் சொல்ல போட்டு விடுறாரு அண்ணாமலை. மொத்தமா பார்த்தா இது தேவையில்லாத ஆணின்னு தான் தோணுது. ஒருவேளை மனோஜோட இமேஜ் டேமேஜ் பண்றதுக்கா இல்ல அண்ணாமலையோட புள்ள பாசத்தை காட்டுறதுக்கு இந்த சீனா தெரியல. வெளியே பார்க் ஃப்ரெண்ட் முத்துக்கிட்ட, ஏன்பா நீ பேசி சரி பண்ணுவேன்னு பார்த்தா நீயே சண்டைக்கு போறேன்னு பார்க் ஃப்ரெண்ட் கேக்குறாரு. அந்த டிராபிக் போலீஸ் என் மேல இருக்க காண்டுல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இன்ஸ்பெக்டர் இருந்தாருன்னா அவர்கிட்ட நான் பேசி இருந்திருப்பேன், என் பொண்டாட்டிக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டு நம்பர் தெரியும், அவளை கால் பண்ணி பேச சொல்லலாம் அப்படின்னு முத்து போனை எடுக்க, அங்க பாரு அப்பா கூட்டிட்டு வர்றாரு அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்ல, அங்க பாத்துட்டு முத்து வேகமா அப்பா கிட்ட ஓடி, அப்பா விட்டுட்டாங்களாப்பான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்பா அப்பா என்னப்பா சொன்னாங்கன்னு முத்து அண்ணாமலை கிட்ட கேக்கு. பார்க் ஃப்ரெண்ட் கிட்ட வர்ற மனோஜ், ப்ரோ ப்ரோ நீங்க வருத்தப்படாதீங்க ப்ரோ, நான் உங்களை ஒன்னு சாரி கேட்க வைப்பேன் ப்ரோ அப்படின்னு சொல்ல, அப்பா நீ பண்ணின வரைக்கும் போதும்னு கையெடுத்து கும்பிடுறாரு பார்க் ஃப்ரெண்டு. என் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டா ப்ரோ அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க, ஏன்பா முத்து
முதல்ல இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் விட்டா போதுண்டா சாமின்னு ஓடுறாரு. டேய் முத்து, அவர் அட்ரா, அவர் அட்ரா முதல்ல அப்படின்னு முத்துவ உள்ளர தள்ளிட்டு போக, டேய் வாடா முதல்ல வா அப்படின்னு கார்ல கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க, இதுல ஏன்டா ஏத்தி விடுற அப்படின்னு புலம்பிக்கிட்டே மனோஜ் உள்ளர போயிட்டாரு. அண்ணாமலை ஃப்ரண்ட்ல உட்கார முத்து வண்டியை எடுக்கிறாரு. முத்து வீட்டுல வந்து காரை நிறுத்த அண்ணாமலை கீழே இறங்குறாரு. ஓடி போய் பின் கதவு திறந்து டேய் இறங்குடாங்கிறாரு. என்ன நம்ம ஸ்டாப்பிங் வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே தலைய வெளியே நீட்டுறாரு மனோஜ். ஆமா, நீ டவுன் பஸ்ல ஏறி இருக்க, வா அப்படின்னு முத்து மனோஜ கைத்தாங்களா புடிச்சிட்டு போறாரு. டேய் என்னடா நம்ம வீடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, வீட்டை மாத்திட்டியா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமா வீட்டை தூக்கிட்டு போய் வச்சுட்டோம், பேசாம வாடா அப்படின்னு மனோஜ் கைய பிடிச்சு முத்து கூட்டிட்டு வர, என் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டா. ஆமாண்டா. டேய் முத்து, நீ சொல்றது கரெக்டுடா, சரக்கு அடிச்சா நம்ம கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடுதுடா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல உள்ள வந்துட்டு கேட்டு சாத்துற முத்து, ஏன் சொல்ல மாட்ட, கொஞ்சம் விட்டுருந்தா உன்னை ஸ்டேஷன்லயே வச்சு கும்மி இருப்பாங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, முத்து எதுவும் பேச வேண்டாம், அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு முத்துவோட தோல் தட்டிட்டு அண்ணாமலை உள்ளர போக, ஏண்டா கார்ல ஏசி போட மாட்டியாடா, கரண்ட் பில்லு ஏறிடுமா அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க, போட்டலாம் வான்னு கூட்டிட்டு போறாரு முத்து. மனோஜ் தடுமாறி விழப்போக, டே டே டேய் பாத்துறன்னு புடிச்சுக்கிறாரு உள்ளர நுழையிறப்ப முத்து. ஏங்க எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு மீனா கேட்க, இல்ல மீனா பேசி கூட்டிட்டு வந்தாச்சுங்கிறாரு முத்து. நேரா கிச்சனுக்கும் அங்கேயும் இங்கேயுமா நடக்கிற மனோஜ் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்காரு. டக்குன்னு அவரோட கைய பிடிக்கிற முத்து, என்னடான்னு கேட்க, எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்ல, அவங்கதான் அப்பவே வெளியில போயிட்டாங்களேடா அப்படின்னு முத்து சொல்றாரு. அம்மா ஏன் போனாங்க தெரியுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, நான் இன்னைக்குதான் ஃபாரின்ல இருந்து வந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாதுப்ப, நானும் வீட்டுல தானே இருக்கேன், அப்புறம் என்ன அம்மா எங்கன்னு எனக்கு தெரியாதாங்கிறாரு முத்து. இல்லடா, அம்மா ஏன் இந்த வீட்டை விட்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, சோ அப்படின்னு சலிச்சுக்கிறாரு முத்து. அண்ணாமலை ரொம்பவே சங்கடமா பாத்துட்டு இருக்க, சொல்லி தொலைங்கிறாரு முத்து. என் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டாடா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் வர்ற வழியெல்லாம் இதைத்தாண்டா சொல்லிட்டு இருந்த, பேசாம ஒரு மைக் செட் வச்சு தரேன், அதுல சொல்லு, ஊரே கேக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, குடு குடு நான் சொல்றேன் குடு அப்படின்னு அதுக்கும் விடாம பேசிட்டு இருக்காரு மனோஜ். ஏங்க என்னங்க உங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மீனா கேட்க, இன்னும் இறங்கல, ரொம்ப ராவா குடிச்சிட்டான் போல அப்படிங்கிற முத்து மனோஜோட தோலை தட்டி, கொஞ்சம் சோடாவாவது கலந்து குடிச்சிருக்கலாம் இல்லங்கிறாரு. ஐயோ, சோடாலாம் உடம்புக்கு நல்லது இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவர் பாட்டுக்கு குடிச்சிட்டு வந்திருக்காரு, மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா அப்படின்னு மீனா சொல்ல, ஆ அப்படியான்னு அப்பா கிட்ட திரும்புறாரு மனோஜ். அண்ணாமலை கிட்ட போய் கால் கிட்ட விழுந்து, அப்பா 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 சாரிப்பா சாரிப்பான்னு சொல்லிட்டு இருக்க, டேய் எழுந்துடடான்னு தூக்குறாரு முத்து. அப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டியாப்பா, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, என் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டாப்பா அப்படின்னு மனோஜ் புலம்பிட்டு இருக்க, டேய் அத உன் பொண்டாட்டிய பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறத விட்டு எதுக்குடா குடிச்ச அப்படின்னு முத்து கேட்க, நான் ஏன் குடிச்சேன், ஏன்னா என் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல, முத்துவுக்கு மட்டும் எரிச்சலா இல்ல, நமக்கு எரிச்சலா தான் இருக்கு. மீனா குடிச்சா பல ரியாக்ஷன் வரும், அதுல சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க பாரு, அவனால குடிக்கவே கூடாது அப்படின்னு முத்து சொல்ல, மீனா முறைச்சிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா அப்படின்னு மனோஜ் கத்த, டேய் அம்மா இல்லடா சும்மா இருடா அப்படின்னு முத்து சொல்ல, முத்து அவனை கொண்டு போய் ரூம்ல விட்டுருங்கிறாரு அண்ணாமலை. சரிப்பாங்கிறவரு வான்னு சொல்ல, எங்கன்னு கேக்குறாரு மனோஜ். பாருக்கு கட்டிங் போடுறதுக்குன்னு முத்து சொல்ல, போலாம் போலாங்கிறாரு மனோஜ். டேய் வாடா அப்படின்னு கூட்டிட்டு போக, டேய் சரக்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கியா அப்படின்னு முத்து கூட குள்ளர போற மனோஜ், டேய் தலை சுத்துதுடா அப்படின்னு சொல்ல, டேய் அப்படிதான்டா இருக்கும், தூங்கி எழுந்துரு சரியாயிடும்னு மனோஜ் பெட்ல தள்ளி விடுறாரு முத்து. அப்படியே பெப்பர் பேன்னு படுத்துக்கிற மனோஜ், என் பொண்டாட்டி ஏன் என்கிட்ட பொய் சொன்னான்னு புலம்பிட்டு இருக்க, முத்து போத்து விட்டுட்டு இந்த பக்கம் திரும்ப போக, டேய் முத்து பொண்டாட்டி பொய் சொல்லிட்டாடான்னு கைய விடாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேய் அப்பா ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நீ இந்த வீட்டுல பொய்யே சொன்னது இல்லையா அப்படின்னு முத்து கேட்க, மெல்ல தடுமாறி எழுந்திருக்கிற மனோஜ், ஏய் ஏன் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்ல, ஏய் எப்பா போதுண்டா ப்ளீஸ், படுறா படுத்து தூங்குடான்னு மறுபடியும் படுக்க வைக்கிறாரு முத்து. எல்லாம் சரியாயிடும் தூங்குடான்னு முத்து சொல்ல, என் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டா, என் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டான்னு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். வெளியே வர்ற முத்து, என்ன மீனா இவன் இப்படியே பேசிட்டு இருக்கான்னு சொல்ல, பாத்துக்கங்க குடிச்சிட்டு வந்தா கூட இருக்கவங்களுக்கு இப்படிதான் தொந்தரவா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல, நான் ஒண்ணு இந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. அண்ணாமலை கிட்ட வர்ற மீனா, மாமா அப்படின்னு கூப்பிட, என் தலையெழுத்த பாத்தியாமா, 35 வருஷமா இந்த குடும்பத்துக்காக உழைச்சேன், 3 பசங்களையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லாதான் வளர்த்தேன், நைட்ல சரியா தூங்குனது கூட கிடையாது, நைட் ஷிப்டுக்கு வேலைக்கு போய் போய் வீட்டுல இருக்கும் போதும் தூக்கம் வராமே இருந்தது,
இருந்தாலும் பிள்ளைங்கள கரை சேர்த்தணும்னு தான் எல்லா கஷ்டத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். இவங்கெல்லாம் ஆளானதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா, அது நடக்கல. இனிமேலும் நிம்மதி கிடைக்கணும்னா நிரந்தரமா தூங்குனாதான் உண்டுன்னு ரொம்பவே நொந்து போய் அண்ணாமலை சொல்ல, மாமான்னு மீனாவும், அப்பான்னு முத்துவும், "என்னப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு?" கேக்குறாங்க. "தண்ணி எடுத்துட்டு வா நீ போயின்னு" மீனா கிட்ட முத்து சொல்லிட்டு, அப்பா கால் கிட்ட மண்டி போட்டு, "ஏன்பா இந்த வார்த்தையெல்லாம் சொல்ற?" அப்படின்னு ரொம்பவே சங்கடமா கேட்டுட்டு இருக்காரு. மீனா தண்ணி கொண்டு வர, "இந்தாப்பா குடிப்பான்னு" டம்ளரை வாங்கி கையில குடுக்குறாரு முத்து. "மாமா, நீங்க மனசு போட்டு வருத்திக்காதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எல்லா குடும்பத்திலயும் ஏதாவது பிரச்சனை இருக்கதானே செய்யுது." அப்படின்னு மீனா சொல்ல, "எம்மா, எனக்கு அவன் மேல கோவம் எல்லாம் வரல. என் மேலதான் கோவம் வந்தது. நான் தான் அவனை சரியா வளர்க்காம விட்டுட்டனோன்னு தோணுது. ஏற்கனவே இவன் தான் குடிச்சிட்டு வந்தான். இப்ப அவனும் ஆரம்பிச்சுட்டான். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. நல்லா பெருமையா இருக்குமா?" அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மாமான்னு கெஞ்சலா நிக்கிறாங்க மீனா. "அப்பா, என்னப்பா இப்படிலாம் பேசாதப்பா. அவன் ஏதோ கவலையில இப்படி குடிச்சிட்டு வந்துட்டான். கூப்பிட்டு சத்தம் போட்டா இப்படிலாம் பண்ண மாட்டான்ப்பா அவன். ஃபீல் பண்ணாதப்பா, எனக்கு கஷ்டமா இருக்குப்பா." அப்படின்னு முத்து சொல்ல, "இவனை இப்படியே விட்டாலும் சரி வராது. நமக்குள்ளேயே பேசி பிரச்சனைய சரி பண்ணலான்னு பார்த்தேன். பெருசாதான் போகுது. உங்க அம்மாவும் கிளம்பி போயிட்டா. இவனும் இப்படி ஆயிட்டான். இப்படியே விட்டா குடும்பம் ஒரு வழி ஆயிடும். முடிவு கட்டணும்னா ஊர்ல இருந்து அம்மா தான் வரணும்." அப்படின்னு அண்ணாமலை சொன்ன, "நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தியாங்கிற மாதிரி மீனாவை பாக்குறாரு முத்து. "அப்பா, கரெக்ட் தான்ப்பா. நானும் மீனா கிட்ட இததான் சொன்னேன். பாட்டி வந்தா எல்லாமே சரியாயிடும்னு நான் மீனா கிட்ட சொன்னேன்ப்பா. பாத்தியா மீனா, அப்பாவும் அததான் சொல்றாரு." அப்படின்னு முத்து சொல்ல, "மாமா, பாட்டி வந்து சொன்னாதான் இங்க எல்லாரும் கேட்பாங்க. அத்தையும் கேட்பாங்க. அவங்க வந்தாதாம்மா சரியா இருக்கும்." அப்படின்னு மீனாவும் சொல்ல, "நான் ஊருக்கு போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. "அப்பா, நான் போய் பாட்டிய கூட்டிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு முத்து சொல்ல, "வேணாண்டா, நானே போயிட்டு வரேன்னு" அண்ணாமலை சொல்ல, சரிப்பா. அப்ப நம்ம 2 பேரும் கார்லயே போயிட்டு வந்துடலாம்ப்பான்னு முத்து சொல்ல, "நான் பஸ்ல போய்க்கிறேன். உனக்கு வேலை இருக்கும், அத பாரு." அப்படின்னு அண்ணாமலை எந்திரிக்க, "அப்பா, அப்பா, 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 எனக்கு என்னப்பா வேலை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீ ஏன்பா பஸ்ல போகணும்? சொல்றத கேளுப்பா." அப்படின்னு முத்து அவங்க அப்பா தோள சுரண்ட, "டேய், நம்ம 2 பேரும் கிளம்பி போயிட்டா இந்த வீட்ல யார் இருக்கிறது? அவன் வேற இப்படி படுத்திருக்கான். நீ இங்கேயே இருந்து அவனை பாத்துக்க. நான் போயிட்டு வந்துடுறேன்னு" கிளம்புறாரு அண்ணாமலை. "பாவங்க, மாமாவை இப்படி பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்குங்க." அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாம் அந்த பார்லர் அம்மாவை சொல்லணும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எங்கேயோ போய் ஜாலியா உட்கார்ந்துக்குச்சுங்கிறாரு முத்து. "நான் வேணா ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லவா?" அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ சொல்லி மட்டும் என்ன ஆயிட போகுது? முதல்ல பாட்டி வரட்டும். அப்புறமா என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். அப்பாவை போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வந்துடுறேன். அவன் போதையில இருக்கிறான். எங்கேயாவது கிளம்பி போயிட போறான், பாத்துக்க." அப்படின்னு முத்து சொல்ல, "நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மீனா. சீதா பஸ்ஸுக்காக ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த வழியா வர்ற அருண் ஒரு கோவில் முன்னாடி நிறுத்திட்டு சீதாவை திரும்பி பாக்குறாரு. அவரு இப்ப மஃப்டில இருக்காரு. சீதாவும் அவரை பாக்குறாங்க. வண்டியில இருந்து இறங்குற அருண் சீதாவுக்கு கால் பண்றாரு. மொபைல வெளிய எடுக்கிற சீதா மொபைலையும் அருணையும் மாறி மாறி பாக்குறாங்க. சீதா கால் ஆன் பண்ணி காதுல வைக்க, "நான் உன்கிட்ட நேர்ல பேசணும் சீதாங்கிறாரு அவரு. "நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன், நீங்க என்கிட்ட பேச முடியாதுங்கிறாங்க சீதா. 20 அடி தூரம் உனக்கு ரொம்ப தூரமான அருண் கேட்க, தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, பக்கத்துல இருந்துகிட்டே போன் பண்ணி கூப்பிடுறீங்க?" அப்படின்னு சீதா சொல்ல, "உன் பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நீ ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருக்க." அப்படின்னு அருண் கேட்க, "உங்கள மாதிரி நான் அவசரப்பட முடியாது. எனக்கும் ஃபேமிலி கமிட்மெண்ட் எல்லாம் இருக்கு. அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கான். என் குடும்பமே என்ன நம்புதுங்கிறாங்க சீதா. அப்ப எனக்கு மட்டும் ஃபேமிலி, அம்மா எல்லாம் இல்லையாங்கிறாரு அருண். இப்ப லவ் பண்றது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? இல்ல அவ்வளவு பெரிய கிரைமா? குடும்பத்துக்கு துரோகம் பண்றோம்னு பயப்படுறதுக்கு?" அப்படின்னு போலீஸ் தோரணையிலேயே பேசுறாரு அருண். "உங்களுக்கு என்ன, ஆம்பள ஒரு பொண்ண புடிச்ச உடனேயே புடிச்சிருக்குன்னு சொல்லிடலாம். ஆனா பொண்ணுங்களால அப்படி டிசைட் பண்ண முடியாது." அப்படின்னு சீதா சொல்ல, "அதானே, பொண்ணுங்களுக்கு பசங்கள சுத்த விட்டு தானே பழக்கம்." அப்படின்னு அருண் சொல்ல, "ஓ, அப்புறம் ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க?" அப்படின்னு சீதா கேட்க, "என்ன பண்றது? வானம் ஏன் நீளமா இருக்கு, செடி ஏன் பூ பூக்குதுன்னு கேள்வி கேட்கவா முடியும்? இதெல்லாம் இயற்கை தானே. அந்த மாதிரி லவ் வர்றது இயற்கை தான். அதை தடுக்கலாம் முடியாது." அப்படின்னு அருண் சொல்ல, "உங்களுக்கு மட்டும் வந்தா போதாதுங்கிறாங்க சீதா. "உனக்கு லவ் இருக்கா, என்ன பிடிச்சிருக்கா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே." அப்படின்னு அருண் கேட்க, "இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ அவசரப்படுறீங்க? அதான் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொன்னேன்ல." அப்படின்னு சீதா சொல்ல, "இங்க பாரு, என்னால லவ் பண்ற பொண்ணு கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியும். ஆனா மனசுக்குள்ள லவ்வ வச்சுட்டு ஃப்ரெண்டாமெல்லாம் என்னால பழக முடியாது." அப்படின்னு அருண் சொல்ல, "இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க?" அப்படின்னு சீதா சொல்ல, "உன் முடிவு என்னன்னு தெரியணும். அதுவும் உடனேங்கிறாரு அருண்.
ஏதோ கிரிமினல் கிட்ட உண்மைய வாங்குற மாரி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்ல, நான் மிரட்டலாம் இல்ல. உன் மனசுல நான் இருக்கனான்னு எனக்கு தெரியணுங்கிறாரு அருண். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்கன்னு சீதா கேட்க, நான் இப்ப யூ டர்ன் பண்ணி உன் பக்கத்துல வருவேன். நீ என் வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டேன்னா என் லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். இல்லன்னா அப்படின்னு காதுல இருந்து போனை எடுத்துடுறாரு அருண். சீதா அருண் அருண் அருண்னு கத்திட்டு இருக்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி யூ டர்ன் போட்டுட்டு சீதா கொஞ்சம் முன்னாடி வந்து நிக்கிறாரு அருண். சீதா தர்ம சங்கடமா யோசிச்சுட்டு நின்று இருக்க. பின்னாடி ஒருத்தர் மொபைல்ல பேசிட்டு இருக்காரு. இப்ப டைம் ரொம்ப நல்லா இருக்கு. பையனை புடிச்சிருக்குன்னு சொல்லிடலாம். எத்தனை நாளைக்கு தான் இழுத்துக்கிட்டே இருக்குது. நல்ல பையன் வேற. அப்புறம் நாமளே தேடினாலும் இப்படிப்பட்ட பையன் கிடைக்கிறது கஷ்டம். "ஏய், அவங்க கிட்ட போனை கொடு, நான் பேசுறேன்" அப்படிங்கிறவரு, இங்க பாருமா, பையன் நல்லவனா இருக்கான், நல்ல வேலையிலே இருக்கான், அப்பா நல்லா விசாரிச்சுட்டேன், அப்புறம் என்ன, சீக்கிரம் ஓகேன்னு சொல்லுமா, சரியா? ஆமாம்மா, ரொம்ப வெயிட் பண்றது நல்லது கிடையாது. நம்ம மனசுக்கு அது சரின்னு படும்போது அத நம்ம புடிச்சுக்கணும் அப்படின்னு சிச்சுவேஷனல் டைலாக் பேசிட்டு அவரு பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. சீதா அருணை பாக்க, அருண் சீதாவை பாத்துட்டு இருக்காங்க. அருண் அவர் வண்டியோட கிளட்ச பிடிக்க நடந்து வர்ற சீதா அவர் வண்டி பின்னாடி ஏறி உட்கார்ந்துடுறாங்க. நாளைய ப்ரோமோல பாட்டி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. விஜயாவும் வீட்ல இருக்காங்க. இவள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே நான் தானே, நானே 2 சாத்து சாத்துறேன் அப்படிங்கிற விஜயா இன்னும் வெறி அடங்காம எழுந்து போய் எதிரில நிக்கிற ரோஹிணிய, எங்கிட்டயா நீ பொய் சொன்ன, எங்கிட்டயா சொன்ன, ஏண்டி அப்படின்னு பலார் பலார்னு அரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. தடுக்கிற பாட்டி, இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா உண்மையா வாழ்வேன்னு சத்தியம் பண்ண அப்படின்னு பாட்டி சொல்ல விஜயா கற்பூர தட்டோட நிக்கிறாங்க. ரோஹிணி அப்படியே பாத்துட்டு இருக்க. நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் இன்னும் இருக்கா, இல்ல எதையாவது மறைக்கிறியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ரோஹிணி அப்படியே அந்த எரியற கற்பூரத்தையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. அவங்க மீதி உண்மையை சொல்ல போறாங்களா இல்ல ப்ராமிஸ் பண்ண போறாங்களா, இதையெல்லாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ சோ மச்.